ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு போகன் வில்லா என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சோனி லிவ்வில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ குஞ்சகபோபன் ஒரு டாக்டராக இருக்காரு. இவரோட மனைவியா ஜோதிர்மயி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கார் விபத்து நடக்கு. அதிலிருந்து இவங்களுக்கு அம்னீசியா நோய் ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் காலேஜ் படிக்கிற சில பொண்ணுங்க காணாமல் போகிறாங்க. இதை கண்டுபிடிக்க போலீஸா இருக்க பகத் பாசில் வராரு. பகத் பாசில் ஹீரோவையும் ஹீரோயினியையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக விசாரணை பண்றாரு. ஹீரோயினிக்கு ஏற்கனவே அம்னீசியா நோய் இருக்கிறதுனால நடந்த உண்மைகளை தெளிவா தெரிஞ்சுக்க முடியல. இதுக்கப்புறம் பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போற கொலகாரன் யாரு, அந்த பொண்ணுங்களை கொலகாரன் என்ன பண்றான், இந்த பொண்ணுங்க உயிரோட கிடைச்சாங்களா இல்லையா, கடைசியா போலீஸ் கொலகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் தரமா இருக்கு. படம் எந்த ஒரு இடத்துலையுமே போரிங்கா இல்ல. படத்துல அந்த பொண்ணுங்க காணாம போக என்ன காரணம், அவங்கள கடத்திட்டு போன நபர் யாரு அப்படிங்கிற மிஸ்ட்ரிய படத்தோட கிளைமேக்ஸ் வரை கொண்டு போயிருக்காங்க. அது படத்துல அல்டிமேட்டா இருக்கு. ஹீரோவான குஞ்சகபோபன் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை ஒத்துக்கிட்டு நடிச்சது பெரிய விஷயம். அவர் இந்த படத்துல ரொம்ப சைலண்டா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோயினி ஜோதிர்மயி ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய விஷயத்த மறந்து போவாங்க. அந்த சீன்லாம் அவங்களோட நடிப்பு நேர்த்தியா இருக்கு. படத்துல போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்ச பகத் பாசில் எப்பவும் போல அட்டகாசமா நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. படத்துல நடிச்ச மற்ற எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோயினி டிராயிங் வரைஞ்சிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அவங்க போகன் வில்லா டிராயிங் மட்டும் தான் வரைவாங்க. பட் ஒரு நாள் மட்டும் வவ்வால், சூரியகாந்தி, முயல் இந்த மூணையும் திடீர்னு வரைவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இந்த விஷயம் மூலமா கொலகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் படத்துல சுவாரஸ்யமா இருக்கு. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு செம சூப்பரா இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. மலையாளத்துல ரீசெண்டா நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த படமும் வந்திருக்கு. அமல் நீரட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல குஞ்சகபோபன், ஜோதிர்மயி, பகத் பாசில் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் கலந்த கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.